ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மிக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இப்ப பரபரப்பான பேசுபொருளாகி இருக்கிற செய்தி என்று சொன்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 3 உயர் நீதிபதிகள் தலைமையில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு என்று சொல்லலாம். மரண தண்டனை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் அந்த நேரம் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இருவரும் அழைத்து செல்லப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறைச்சாலையிலையும் இப்ப அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சகல செய்தித்தளங்கள் பத்திரிகைகளிலுமே மரண தண்டனை என்று சொல்லி இவர்களுக்கு வருது. முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கும் மரண தண்டனை. காரணம், அந்த நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடக்க இருப்பதாக அந்த நேரம் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன போலீஸ் மா அதிபருக்கு ரகசிய தகவலை கொடுக்கிறார். இப்படி சம்பவங்கள் கசியுது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 ஹோட்டல்லையும் 3 தேவாலயங்களையும் தான் இந்த தற்கொலை தாக்குதல்கள் நடந்து கிட்டத்தட்ட 268 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 500 பேருக்கும் மேல காயமடைஞ்சவங்க. ஒரு பெரிய ஒரு பிழை ஒன்று அங்க நடந்திருக்கிறது. காரணம், முன்னரே உளவு தகவல்கள் கிடைத்தும் சரியான முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. என்ன, ராணுவத்தில் ஆள்பலம் இல்லையா, இல்லாட்டி உரிய ஆயுதங்கள் இல்லையா, பாதுகாப்பு படையினர் இல்லையா இலங்கையில்? சகலதும் இருந்தும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டத்தின்படி அவர்களும் குற்றவாளிகள் தான். அந்த தாக்குதலை திட்டமிட்டவர்களில் இவர்களும் இருப்பதாகத்தான் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு வழக்கு இது ஒரு முடிவென்று சொல்ல முடியாத. காரணம், அந்த மக்களுக்கு இழப்பீடாகவோ ஆறுதலாகவோ இந்த இவர்களின் மரண தண்டனை இருக்க போவதில்லை. முக்கியமாக இலங்கையில் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்படுறதில்லை. ஆனால் இப்போ மரண தண்டனை கொடுக்கப்படுறதால இது மரண தண்டனை உண்மையில் நிறைவேற்றப்படுமா இல்லது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுமா என்று சொல்லித்தான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. சில பத்திரிகை செய்திகளையும் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், இது ஆயுள் தண்டனையாக குறைக்கத்தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறது. காரணம், இலங்கையில் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்படுறதில்லை. அப்படி இருக்கைக்குள்ள இந்த விஷயம் ஒரு கேள்விக்குறியோட ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது. மாத்தறையில் மெரிச போலீஸ் பிரிவில் ரோட்டில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. துவிச்சக்கர வண்டியில் வந்த 2 பேர் தான் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி ஓடி இருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரைக்கும் வெளியாக இல்லை. ஆனால் ஒரு ரெவால்வர் ரக துப்பாக்கி போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த துப்பாக்கி சூட்டோட சேர்த்து 22 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இப்போ 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நினைக்கிறோம். இந்த 7 மாதத்துக்குள்ள 22 துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்று மாலை நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட பதிவாகி இருக்கு. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை குறிவைத்து இலக்கு வைத்து துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடத்துவதற்காக அந்த சரத் பொன்சேகாவை பற்றிய உளவு தகவல்களை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி இவ்வளவு நாட்களாக எந்த இறுதி முடிவுமே இல்லாம தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில, சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில பிணையில் விடுவிக்கலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டும் அவருக்கு சரியான போதிய பிணையாளர்களோ போதிய வசதிகளோ இல்லாத காரணத்தால் மீண்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 வருட காலமாக எந்த இறுதி தீர்ப்புமே இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கைதாகி சிறையில் இருந்திருக்கிறார் ஒரு அரசியல் கைதியாக. என்ன காரணம்? சரத் பொன்சேகாவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடில் அவருக்கு அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கு ரகசிய தகவல்களை வழங்கினார் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் கைதாகி உள்ளே இருந்தார். ஜனாதிபதி அனுரவையும் அரசாங்கத்தையும் அந்த அரசாங்கத்துக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பதிவுகளையும் காணொளி பதிவுகளையும் போட்டு வந்த ஒரு போலீஸ் உயரதிகாரி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடனை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையில் தான் இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எம்பிலிப்பிட்டிய போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த அதிகாரி முன்னர் பதவியில் இருந்தார். தற்போதைய போலீஸ் அதிகாரி அல்ல, முன்னர் உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒரு நபர் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் தரக்குறைவாக பதிவுகளை இட்ட காரணத்துக்காக கைதாகி இருக்கிறார். அம்பாறை இங்கினியக்கல என்ற ஒரு இடத்துல நேற்று மாலை பலத்த மழை பெஞ்ச போது இடிமின்னல் ஏற்பட்டதில் ஒரு வீடு தீக்கிரையாக இருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டில் யாருமே இல்லாத காரணத்தால் தப்பி இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருந்த பெற்றோர்கள் வேலை காரணமாக வெளியில் சென்றிருக்கிறார்கள். இருந்த 2 சிறுவர்கள் விளையாடுவதற்காக மழை நேரம் என்ற காரணத்தாலேயும் விளையாடுவதற்காக பக்கத்து வீட்டுக்குள்ளே போனதால் அந்த இடத்துல யாருக்கும் உயிர் சேதமில்லை. ஆனால் வீடு பலமாக சேதமடைந்திருக்கின்றது.
292 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த கேரள கஞ்சாவோட 3 பேர் கைதாகி இருக்கிறாங்க. இந்தியர்கள் 3 பேர் தான் கைதாகி இருக்கிறாங்க. தமிழகம் புதுமடம் கடல்ல இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த கேரள கஞ்சா தான் இப்படி மீட்கப்பட்டிருக்கிறது. 146 மூட்டையில் இந்த கஞ்சா இருந்திருக்கிறது. 30 லட்சம் மதிப்பு, இந்திய ரூபாவின் மதிப்பு 30 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியர்கள் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து பேருவளைக்கு சிறிய ரக மீன்பிடி படகுகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், மணத்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும், கடல் அலையும் சீற்றம் ஏற்படும் என்ற காரணத்தால் பாதிப்புகள் வரக்கூடும் என்று சொல்லி இந்த சிறிய ரக படகுகள், மீன்பிடி படகுகளுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து பேருவளை செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களம் தான் இந்த முக்கியமான அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதே நேரம் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு சைட்டா கிட்டத்தட்ட 17 கடல் மைல் தூரத்தில் வர்த்தக கப்பலில் இருந்து 17 எம்டி கண்டெய்னர் பாக்ஸஸ் கடலில் விழுந்து மிதந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னத்துக்காக இப்போ சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த ஒரு அசம்பாவிதத்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். யாருக்கு? மீன்பிடியில் ஈடுபடுறாக்களுக்கும் கடல் பயணங்களில் மேற்கொள்றாக்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி இந்த கண்டெய்னர் பாக்ஸ் கரையொதுங்க போகுதுன்னு சொன்னால், பேருவளையிலிருந்து நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் கடலில் கரையொதுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மீன்பிடியில் ஈடுபடுறாக்கள், அந்தந்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடுறாக்கள், கடல் பயணங்களை செய்பவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு.